ஹலோ எவ்ரிவன். எந்த சேனலில் எடுத்தாலும் தமிழுக்கு அவுட் சோர்ஸ் படித்தா மட்டும்தான் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆனால் நான் 12-13 அவுட் சோர்ஸ் புக்கை படித்து முடிக்கிறக்கே 1 இயர் ஆயிரும். நான் எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற பயத்தில் இருக்கீங்களா? அவங்க சொல்கிறது உண்மைதாங்க. ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் மைண்டில் கிளியராக ஏற்றிக்கோங்க. நம்மளோட டார்கெட் 100க்கு தமிழில் 100 எடுக்கிறது கிடையாது, 100க்கு 90 எடுக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் முக்கியம் தான். அதை விட எது முக்கியம் அப்படின்னா நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்கு தான். 2025 நடந்த குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமோட தமிழ் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். மினிமம் 55 to 60 கொஷின் தமிழில் நம்ம புக்லேருந்து மட்டும்தான் வருது. மீதம் இருக்கிற அரௌண்ட் ஒரு 35 to 40 கொஷின் மட்டும்தான் அவுட் சோர்ஸ்லேருந்து வருது. இந்த 55 to 60 மார்க்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ தமிழ் புக்ஸ், ஓல்டு தமிழ் புக்ஸ் அண்ட் 11th 12th சிறப்பு தமிழ் புக்ஸ் அதில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி லைன் வரைக்கும் கிளியராக நீங்கள் படிச்சிருக்கோம். இப்போ எல்லோரும் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக்னு என்னென்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா 6th ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது கலைச்சொற்கள், சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து டாபிக்ஸ் வைஸாக படிச்சுட்டு போவாங்க. அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் எப்போவுமே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போதே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய டைம் வேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது நம்மளால் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு புக்காக எடுத்து அது நம்மளோட டைம் தான் வேஸ்ட் பண்ணும். ஸ்கூல் புக் எல்லாத்தையும் சிலபஸ் வைஸாக பிரித்து ஒரு புக்காக இப்போ நிறையா இதில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் அகாடமியோட இருக்கட்டும், புத்தா பப்ளிகேஷனாக இருக்கட்டும், சந்தோஷ்மணி புக்காக இருக்கட்டும், அந்த புக்லேருந்து ஏதாவது ஒரு புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது அந்த புக்கை யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் டாப் டு பாட்டம் கிளியராக படித்து முடிச்சிருங்க. மேக்ஸிமம் இதுக்கு 3 months ஆகலாம். இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக படிப்போன்னா அந்த 2 monthsலேயே ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் இந்த ஸ்கூல் புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு 55 to 60 மார்க் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணணும். யூனிட் 7ல் திருக்குறள் 20 அதிகாரம் அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு திருக்குறள் உள்ள எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேருந்து எடுத்துகிட்டு திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஷினே முடிச்சிருங்க. நீங்கள் ஒரு 3 to 4 monthsல ஸ்கூல் புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் போய் யூடியூப் சேனலில் பாருங்கள். கலைச்சொற்களுக்குள்ள அவுட் சோர்ஸாக இருக்கட்டும், இல்லை மயங்கொலிகள், பழமொழிகள், அதுக்குள்ள அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே யூடியூப்பில் நடத்தி எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. இப்போது நீங்கள் பதட்டமே இல்லாமல் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் கையில் ஆல்ரெடி ஒரு 55 to 60 மார்க் இருக்குது. இதுவே நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரிகிறதுக்கே ஒரு 3-4 மாதம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ டைம் எப்போவுமே ரொம்ப முக்கியம். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாகலாம் படிக்க வேணாம். டெய்லி ஒரு 2 to 3 hours தமிழுக்கு படிங்க. கன்ஃபார்மாக 3 to 4 monthsக்குள்ளே உங்களால் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸ்டடி வித் ஆலிஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.